கொண்டிருக்கிறார். உதயசூரியன் சின்னத்திற்கு அண்ணன் மகேந்திரா முருகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேர்த்து அவருடைய எழுச்சி தமிழக வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் எழுச்சி தமிழக எழுச்சி தமிழக வெற்றியின் சின்னம், தமிழக நீதியின் சின்னம், சகோதரத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், தூய்மை கழகத்தின் சின்னம், காங்கிரசின் ஆதரவற்ற சின்னம், தேமுதிக ஆதரவற்ற சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சின்னம், அதிமுகவின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐ ஆதரவற்ற சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகளின் நல்லிணக்க தோழன் நிவேதா முருகன் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன் அவர்கள செயற்குழு உறுப்பினர் முத்து மகேந்திரன் அவர்கள பி.எம். ரவி அவர்கள் காங்கிரஸ் பி.எம். ஸ்ரீதர் அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர் பி.எம். மதியழகன் அவர்கள அன்பழகன் அவர்கள் காங்கிரஸ் தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நீதி மையம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் பீராவை மாவட்ட துணை செயலாளர்கள் ஏ. ஸ்டாலின், பெரியார் மதி, சிறுத்தை சந்தியா, மண்டல செயலாளர் அறிவழகன், துணை செயலாளர்கள் முல்லை வளவன், சீர்காழி காமராஜ், தேர்தல் கணக்கீடு பொறுப்பாளர்கள் ஆற்றில் செல்வ அரசு, கவியமூர்த்தி, அன்பு செல்வன் ஆகிய முன்னோடிகளை நெடுநேரமாக காத்திருக்கிற கட்டுக்கணக்காமல் துணிவு எழுகிற அனைவருக்கு என்னுடைய
பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் விவேகா முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் விடுதலை மக்களுக்கான குரலை ஓங்கி ஒலித்து வருபவர். அவர் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடும் விடுதலை சிறுத்தைகளின் நல்வாழ்த்துக்களோடும் களம் காண்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். அவரை மீண்டும் வெற்றி பெற செய்வீர்களா? அவரை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்களா? அவருடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க செய்வீர்களா? விடுதலை சிறுத்தைகளால் அவர் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை உருவாக்குவீர்களா? என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஏற்கனவே அவரை நீங்கள் வெற்றி பெற செய்துவிட்டீர்கள். என்றாலும் உங்களை தேடி வந்து உங்கள் திருமுகங்களை பார்த்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நம்முடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. நமக்கு சொந்த சின்னம் என்ன? நமக்கென்று ஒரு சொந்த சின்னம் கிடைத்திருக்கிறது. திமுகவுக்கு சொந்த சின்னம் இருப்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்த சின்னம் கிடைத்திருப்பதற்கு ஒரு காரணம், நாம் 2 MP தொகுதிகளில் வெற்றி பெற்றதுதான் காரணம். அந்த 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்ல அன்பும் நல்ல ஆதரவும் தான், தோழமை கட்சிகளின் ஆதரவு. அதனால்தான் நான் சிதம்பரத்தில் 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினராக. விழுப்புரத்தில் ரவிக்குமார் வெற்றி பெற்றார். இந்த 2 பேரும் இன்றைக்கு நான் எம்பிக்களாக இருப்பதால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அகில இந்திய அளவில் நாடு விடுதலை பெற்று 74 ஆண்டுகள் நடந்த நிலையில் 4 கட்சிகள் தான் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன. அதில் 3 கட்சிகள் அம்பேத்கர் கொள்கைகளில் இயங்கக்கூடிய 4 கட்சிகளில் 3 வட இந்தியாவை சார்ந்த கட்சிகள், வட இந்தியாவை சார்ந்த கட்சிகள் ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிஎஸ்பி, இன்னொன்று பீகாரில் இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி, 3வது மகாராஷ்டிராவை சார்ந்த ராம்தாஸ் அத்வாலே அவர்களின் மணிப்பூரில் அவர் பெற்ற வெற்றியால் அவரின் ஆர்பிஐ என்கிற குடியரசுக் கட்சி. இந்த 3 கட்சிகளும் வட இந்திய கட்சிகள். தென்னிந்தியாவில் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அம்பேத்கர் கொள்கை வழியில் இயங்குகிற ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதென்றால் அந்த பெருமைக்குரிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்முடைய கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு துணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் நான் நிவேதா என் முருகன் அவர்கள். அந்த நன்றி பெருக்கோடு நாம் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். அப்படி என்றால் திமுக வேட்பாளர் அண்ணன் நிவேதா முருகன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? அவருக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா இல்லையா? வாக்களிக்க வேண்டும். இரண்டாவது,
தமிழ்நாட்டில் சவுண்ட் சரியா வரல. கூட்டு வந்து சவுண்ட். தமிழ்நாட்டில் மக்கள் 8 தொகுதிகளில் நாம் போட்டியிடுகிறோம். 8க்கு 8, 100க்கு 100 நாம் வெற்றி பெற போகிறோம். 8க்கு 8 வெற்றி, 100க்கு 100 வெற்றி. 8 பானைகளும் வெற்றி பெறுகின்றன. பானை இயக்க வாக்குகள் கொட்டி குவிய இருக்கின்றன. அந்த 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் மிக தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்டுமன்னார் கோவிலில் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். பண்ருட்டியில் அண்ணன் கணேசன் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். திண்டிவனத்தில் செஞ்சி மஸ்தான் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். கள்ளக்குறிச்சியில் வசந்தம் கார்த்திகேயன், அண்ணன் ஏவா வேலு தீவிரமாக வாக்கு சேகரிக்கிறார்கள். அரக்கோணத்தில் ராணிப்பேட்டை காந்தி, அண்ணன் ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன் இவர்களெல்லாம் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார்கள். பெரியகுளத்தில் தங்க தமிழ்ச்செல்வன், தங்கம் தென்னரசு, ஐ பெரியசாமி இவர்கள் நம்முடைய வேட்பாளருக்காக தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார்கள். செய்யூரில் அங்கே சுந்தரம் திமுக மாவட்ட கழக செயலாளர் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். திருப்பூரில் தாமோ அன்பரசன் விடுதலை சிறுத்தைகளுக்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். இவர்களெல்லாம் நம்முடைய வெற்றிக்காக தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிற நிலையில் நாம் அண்ணன் நிவேதாய முருகன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டுமா? அந்த 8 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவதற்கு திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற சூழலில் நாம் பூம்புகார் தொகுதியிலே போட்டியிடக்கூடிய நிவேதா முருகன் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமா இல்லையா? எனதருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் தொடர்கிறது, ஏன் நீடிக்கிறது? சீட் இருங்க, மேசி அப்புறம் கொடுக்கலாம். திருமாவளவன் விரும்பியிருந்தால் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்க முடியும், அதிமுக பக்கம் போயிருக்க முடியும், நண்பர் விஜய் கூட கூட்டணி சேர்ந்திருக்க முடியும். அவரும் அழைப்பு விடுத்தார். திருமாவளவன் போனானா? ஏன் போகவில்லை? திருமாவளவனுக்கு என்ன அரசியல் தெரியவில்லையா? திருமாவளவன் வேறம் இல்லாதவனா? என்ன காரணம் போகவில்லை? அம்பேத்கர் கொள்கை, புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை என்ன கொள்கை? அரசமைப்பு சட்டத்தில் அவர் முன்மொழிந்திருக்கிற மதச்சார்பின்மை என்கிற கொள்கை. அதுதான் முக்கியமானது. என்ன கொள்கை? மதச்சார்பின்மை. அதுதான் செக்யூலரிசம். இந்த கோட்பாடு இன்றைக்கு இந்தியாவை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ரெண்டா பிரிச்சிருச்சு. மத சார்பற்ற சக்திகள் ஒருபுறம், மதவெறி சக்திகள் ஒருபுறம். மதவெறி சக்திகள் பிஜேபி தலைமையிலே கூடுகின்றன. மத சார்பற்ற சக்திகள் இந்திய அளவில் ராகுல் காந்தி தலைமையில், தமிழக அளவில் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நாம் தொடர்ந்திருக்கிறோம். ஒரே காரணம்தான், அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் அது திமுக தலைமையிலான கூட்டணியால் மட்டும்தான் முடியும். ஆகவேதான் திருமாவளவனுக்கு குறைத்து சீட்டு கொடுத்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள். திமுக வஞ்சிக்கிறது. ஆனாலும் திருமாவளவன் சொரணை கட்டி இந்த கூட்டணியிலே இருக்கிறான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுக்கிறான். இப்படியெல்லாம் சிலர் அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், கொள்கை பிடிப்பில்லாத கும்பல் திருமாவளவன் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். ஐ டோன்ட் கேர். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என்னுடைய நோக்கம்
எனக்கு 8 சீட்டா 10 சீட்டா 12 சீட்டா என்பது அல்ல. தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற நாசகார சக்திகளை அனுமதிக்க கூடாது. காடு கூடாது, கூடாது. அவர்கள் எந்த போர்வையை போர்த்திக் கொண்டு வந்தாலும், எந்த முகமுடியை போட்டுக் கொண்டு வந்தாலும் அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்றுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இதுதான் திருமாவளவனின் ஒற்றை நிலைப்பாடு, உறுதிப்பாடு. ஏனென்றால் திருமாவளவன் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளை. ஏனென்றால் திருமாவளவன் உண்மையான பெரியாரின் பிள்ளை. ஏனென்றால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சியத்தை உருவாக்கியவர்கள். ஆகவே பாட்டாளி வர்க்க ஒற்றுமைதான், மதச்சார்பற்ற அரசியல் தான். இந்த மண்ணில் மதவெறிக்கு இடமில்லை, சாதி வெறிக்கு இடமில்லை, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை. சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாம எந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. அப்படி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. திருமாவளவன் ஏதோ வன்னியர் சமூகத்தின் எதிரி என்பதை போல திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார்கள். நேற்று கூட நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன். யாரும் எந்த எம்பியும் பேசாத கருத்தை நான் பேசினேன். இந்தியாவில் எந்த எம்பியும் பேசாத கருத்தை நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். என்ன தெரியுமா? சென்சஸ் எடுக்காமல், மக்கள் தொகை கணக்கெடுக்க நடத்தாமல் நீங்கள் நாடாளுமன்ற தொகுதி வரையறையை ஏன் கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. மோடி அரசுக்கு என்ன உள்நோக்கம் என்றால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய கட்டாயம் வரும். SC/ST மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடக்கிறது. இப்ப பூம்புகார் தொகுதியில SC மக்கள் எவ்வளவுன்னு சொல்ல முடியும். அதுக்கு பெர்சன்டேஜ் கணக்கு இருக்கு. இங்கு பறையர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும். ஆனால் வேறு எந்த சாதிக்கும் கணக்கு கிடையாது. தோராயமா சொல்றதுதான். இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை. பிசிக்கு கணக்கு கிடையாது, OBC MBCக்கு கணக்கு கிடையாது, ஒட்டுமொத்தத்தில் OBCக்கு கணக்கு கிடையாது. இந்தியா முழுவதும் SC/ST மக்கள் எவ்வளவு, எத்தனை சதவீதம், அதிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட சாதி, ஒவ்வொரு சாதியும் மாலா எவ்வளவு, மாதிகா எவ்வளவு, சமார் எவ்வளவு, மகர் எவ்வளவு, மகாராஷ்டிரா மாநிலத்தில், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு தனித்தனியான கணக்கு இருக்கிறது. ஆனால் வன்னியர் எவ்வளவு கணக்கு கிடையாது. தோராயமா சொல்றதுதான். செட்டியார் எவ்வளவு கணக்கு கிடையாது, முதலியார் எவ்வளவு கணக்கு கிடையாது. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அது வேண்டும். அதை நடத்துவதற்கு பிஜேபி தயாராக இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் OBC மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற உண்மை குற்று அம்பலப்பட்டுவிடும். இந்த பிஜேபி அரசு எப்படி OBC மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜக அரசு தயங்குகிறது. எடப்பாடி கேட்பாரா? மோடி அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று எடப்பாடி கேட்பாரா? உடைந்த பாமகவின் தலைவர் அன்புமணி கேட்பாரா? அந்த கூட்டணியே இருக்கிற டிடிவி தினகரன் கேட்பாரா? அந்த கூட்டணியே இருக்கிற GK வாசன் கேட்பாரா? திருமாவளவன் கேட்கிறார். அது மட்டுமில்லை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33%. அதுல SC/ST பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்கனவே அது பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அதை உறுதிப்படுத்தி விட்டார். இப்ப 33% வந்தால் அதுல SC பெண்களுக்கு SC உமன் வந்துடும், ST உமன் இது வந்துடும். ஆனா OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் பேசினேன். MBC பெண்களுக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா இல்லையா? அந்த இடஒதுக்கீடு கேட்பார்கள் என்பதற்காகவே அவசரமாக நீங்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறையை, மறுவரையறையை கொண்டு வர துடிக்கிறீர்கள். இது OBC மக்களுக்கு செய்கிற துரோகம், OBC பெண்களுக்கு செய்கிற துரோகம். பேசியது யார்? அதிமுக MP இல்லை.
பேசுவன் திருமாவளவன் ஓபிசி. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் திருமாவளவன் ஓபிசிக்கு எதிரி அப்படி பரப்பிவிட்டார்கள். எம்பிசிக்கு எதிரி அப்படி பரப்பிவிட்டார்கள். எம்பிசி மாணவர்களுக்கான வருமான வரம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து மனு கொடுத்த முதல் எம்பி திருமாவளவன். நான் கொடுத்ததான் மன்மோகன் சிங் எம்பிசி பிசி மாணவர்களுக்கான வருமான வரம்பு உயர்த்தப்பட்டது. அது திருமாவளவன் செய்த சாதனை. அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை, அதுல ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இதை எந்த கட்சி தலைவரும் கண்டுபிடிக்கவில்லை. இதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவன் திருமாவளவன். முதலில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்தது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியிலே இடஒதுக்கீடு கிடைக்கிறது. ஆனால் திருமாவளவன் ஓபிசிக்கு எதிரி. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நாம் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுமுறை மக்களுக்கான கட்சி, அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கான கட்சி, பெண்களுக்கான கட்சி. அதனால்தான் பிஜேபியோடு சேரவில்லை. அதனால்தான் அதிமுகவோடு சேரவில்லை. அதனால்தான் விஜயோடும் சேரவில்லை. விஜய் அதிமுக போகல, திமுக போகல, தனித்துதான் இருக்கிறார். அவர் மேல என்ன நீங்க குற்றம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இங்கதான் அரசியல் இருக்கிறது. நண்பர் விஜய் அவர் நம்ம நண்பர் தான். நண்பர் விஜய் அவர் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆடும்போது அவர் பேசுற அரசியல் என்ன? திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு. ஸ்டாலினை நான் தோற்கடிப்பேன். அங்கில் சார் அவர் ஸ்டாலின் அங்கில், ஸ்டாலின் சார் அவர் கட்சி தொடங்கியிருப்பது திமுகவை தோற்கடிப்பதற்காகத்தான், திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்காகத்தான். நான் கேட்கிறேன், நண்பர் விஜய் அவர்களை திமுகவை தோற்கடித்துவிட்டு அந்த இடத்தில் யாரை முதலமைச்சராக அமர வைக்கப் போகிறீர்கள்? 10 நாளா நான் கேட்கிறேன், யாரும் பதில் சொல்லல. விஜய் கட்சிக்காரங்க யாரும் பதில் சொல்லல. அவர் போய் ஆட்சியை உட்காருவாரா? விஜயால் ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? முதலமைச்சராக உட்கார முடியுமா? அவருக்கே சந்தேகம். பெரம்பூரிலும் போட்டிருக்கிறார், திருச்சி கிழக்கிலும் போட்டிருக்கிறார் வேட்புமனு. அவரே ஜெயிப்பாரா என்கிற சந்தேகம். ஆனால் அவர் எப்படி ஆட்சியை பிடிப்பார்? வாய்ப்பே இல்லை. அப்ப அவர் யாருக்கு உதவி செய்கிறார் என்றால், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி, திமுக கூட்டணிக்கு போகிற முஸ்லீம் வாக்குகளை தடுத்து, திமுக கூட்டணிக்கு போகிற கிறிஸ்தவ வாக்குகளை பிரித்து, திமுக கூட்டணி வேட்பாளர்களை 300 ஓட்டு 400 ஓட்டுல தோற்கடிக்கணுங்கிறது தான். அதுதான் அவருடைய திட்டம். அதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த இடம் கொடுக்கலாமா? திமுக கூட்டணி பலவீனப்பட்டால் நாம் பேசுகிற அரசியலை பேச முடியாது. ஆபத்து. அதிமுகவை பற்றி கவலைப்படாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரே கவலைதான், அவர் மேல கொடநாடு கேஸ் போடக்கூடாது, இடி ரைடு பண்ணக்கூடாது, ஐடி இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணக்கூடாது, சிபிஐ வழக்கு போடக்கூடாது. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தா போதும். அது மட்டும்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆசை. தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் அவரை 1 மாசம் கூட நாட்களில் உட்கார விட மாட்டாங்க பிஜேபி. அவரை தூக்கி போட்டு நம்ம ராஜாவை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. வேற அவரை உட்கார வச்சிருவாங்க. ஜனாதிபதி முன்மாதிரிகள் இருக்கின்றன. அதுதான் பிஜேபி மாடல். கூட்டு சேருவாங்க, தோல் மேல கை போடுவாங்க, சீட்டு கேட்டு நிற்பாங்க. பிறகு எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தார்களோ அந்த கட்சியை சுவாகம் பண்ணுவாங்க, சாப்பிட்டு வாப்பு கொடுத்து விடுவார்கள். அதிமுக நிலை அதுதான், பரிதாபமான நிலை. அப்படிப்பட்ட அந்த பாஜகவோடு அதிமுக வெளிப்படையான கூட்டணி வைத்திருக்கிறது. நண்பர் விஜய்
பாஜகவின் செயல் திட்டப்படி கட்சி தொடங்கி திமுக கூட்டணியை எதிர்த்து பேசுவதையே ஒற்றை கொள்கையாக ஒரே கொள்கையாக வைத்திருக்கிறார். அவருக்கு வேற எந்த கொள்கை கிடையாது. இப்ப மறைமுகமாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் விஜய் விருப்பம். அதற்கு நாம் இடம் தரலாமா? அதிமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாக அர்த்தம். இரட்டைக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாக அர்த்தம். அதே போல நண்பர் விஜயுடைய சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம். ஏனென்றால் ஒரு தொகுதியிலும் பிஜேபி விஜய் கட்சி ஜெயிக்க போறதில்லை. அந்த ஓட்டு விஜயுடைய வேட்பாளர் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறப் போவதில்லை. அப்ப விஜய் வேட்பாளருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் வேஸ்ட். அது பிஜேபி தான் போய் சேரும். அதனால் நான் சொல்லுகிறேன், அதிமுக தொண்டர்களை, நீங்கள் நினைக்கிறீர்கள் அது ஜெயலலிதா காலத்து இரட்டை இலை என்று. இல்லை இல்லை, இது எடப்பாடி காலத்து மோடியின் இரட்டை இலை. அதற்கு ஓட்டு போடுவது உங்கள் கட்சியை அழிப்பதற்குத்தான் பயன்படும். அதனால் விழித்துக் கொள்ளுங்கள். பூம்புகாரிலே நிவேதா முருகனுக்கு ஓட்டு போடுங்கள். அதே போல கில்லி படத்திலே விஜயை பார்த்துவிட்டு மயங்கி கிடக்கிற தோழர்களே, அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் திமுக வேட்பாளர்களை, திமுக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்கு பயன்படுமே தவிர விஜய்க்கு பயன்படாது. விஜய்க்கு பயன்படாது. உங்க கட்சி ஆட்சிக்கு வர போவதில்லை. நீங்கள் யாரும் சட்டமன்றத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் விசில் தேட்டர் தான் அடிக்க முடியும், சட்டசபை விசில் தேட்டர் தான் அடிக்க முடியும், சட்டசபை அடிக்க முடியாது. விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். நம்முடைய ஆதரவு பெற்ற நிவேதா முருகன் அவர்களை சட்டசபைக்கு அனுப்புங்கள். நம்முடைய குரலாய் அங்கே அவர் ஒழிப்பார். அதைவிட நாம் பேசும் சமூக நீதி அரசியலை பாதுகாக்க வேண்டுமானால், தமிழ்நாட்டை சமூக நல்லிணக்கம் நிலவுகிற மண்ணாக பாதுகாக்க வேண்டுமானால், பெரியார் அரசியலை பேச வேண்டுமானால், அம்பேத்கர் அரசியலை பேச வேண்டுமானால், மார்க்சிய அரசியலை பேச வேண்டுமானால், அண்ணாவின் இருமொழி கொள்கையை பேச வேண்டுமானால், அண்ணா முன்மொழிந்த மாநில சுயாட்சி கொள்கையை பேச வேண்டுமானால், இந்தியை திணிக்க விடாமல் தடுக்க வேண்டுமானால், மகளிர் விடியல் பயணம் தொடர வேண்டுமானால், உரிமை தொகை 1000 2000 உயர வேண்டுமானால், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் தொடர வேண்டுமானால், நிவேதா முருகன் அவர்களுக்கு உதவி செய்யும் சொன்னக்கூடிய வாக்களிப்பீர்களா? வெற்றி பெற வைப்பீர்களா? அவருடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் காரணம் என்பதை பதிவு செய்வீர்களா? நெடுநேரமாக காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இல்லாத நன்றியை தெரிவிக்கிறேன். அனைவரும் பாதுகாப்பாக வீடு விரும்புகிறோம். பாதுகாப்பாக வீடு விரும்புகிறோம். விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், திருமாவளவனின் சின்னம். அவர்களை மறந்துவிடார்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை வெற்றிகளை செய்யுங்கள் என்று கேட்டு, கட்சி நிதியாக PR அன்பரசன் செம்பை செல்வ கலைவண்ணன் 25,000 ரூபாய் கூலியாக எடுத்து வழங்குகிறார். அவருக்கு நன்றி. பாதுகாப்பாக வீட்டுக்கு வண்டியை பாதுகாப்பாக தயவு செய்து அனைவரும் பாதுகாப்பாக வீடு, அனைவரும் பாதுகாப்பாக, தாய்மார்கள் மக்களும் பாதுகாப்பாக வீடு.
சொல்லுப்பாங்க. ஏ வித்ராய்